இருந்து உருவாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தாய்க்கு ஒரே ஒரு செல்லில் இருந்து நம்ம எல்லாருமே உருவானோம். 1 4 ஆச்சு, 4 400 ஆச்சு, 4 கோடி ஆச்சு, இன்றைக்கி பல கோடி செல்ஸாக இன்றைக்கி உருமாறி இருக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம மொத்த உருவமே செல்ஸால் உருவாக்கப்பட்டது தான். அப்போ அந்த செல்ஸ் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த செல்ஸ் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நமக்கு சிறு இதுமாதிரி பல தொல்லைகள் துன்பங்கள் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். இன்றைக்கி பல பேர் பல வருட கணக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேப்லெட் எடுத்துக்கிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா மெடிசனை நம்பியே இன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன உணவு முறை மாற்றங்கள் செய்கிறது மூலிமா அப்போது என்ன இதுக்கு காரணம்? அப்போ எதனால் நம்ம இன்றைக்கி இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் தான். கடந்த ஒரு 50 வருடங்களில் இன்றைக்கி எல்லாமே கடந்து மாறி மாறி வந்தாச்சு. இன்றைக்கி சுத்தமான தண்ணி கிடையாது, ஒரு சரியான உணவு கிடையாது, காற்று பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பொல்யூஷன் ஆயாச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஒரு தவறான நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்மோக்கிங் அதிகமாகிட்டே இருக்குது, ஸோ ட்ரிங்கிங் அதிகமாகிட்டே இருக்குது. அதெல்லாம் முக்கியமான விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி ஸ்மோக்கிங் அதிகமாகிட்டே இருக்குது, ஸோ ட்ரிங்கிங் அதிகமாகிட்டே இருக்குது. அதெல்லாம் முக்கியமான விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கி நம்ம கையடக்கத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி மொபைல் ஃபோன்ஸ் இல்லாமல் யாருமே கிடையாது. ஸோ அப்போ 4G வந்ததுக்கப்புறமா ஒரு சில சிட்டுக்குருவி இனமே அழிஞ்சு போயாச்சு. அடுத்து 5G வந்தாச்சு. இன்னும் கூடி சீக்கிரம் உங்கள் எல்லாரோட கையிலேயே வரப்போகுது. பட் 5G வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு சில பறவை இனமே அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ குருவிக்கும் பறவைக்கும் அந்த நிலமைனா அப்போ நமக்கு என்ன? அப்போ நமக்கு பாதிப்பே இல்லைங்களா? கண்டிப்பாக நமக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அப்போ அந்த